சார், முதலமைச்சராக விஜய் ஆவதை பாஜக தடுக்கிறதா ஆளுநர் மூலியமாக? இது என்ன இது கேள்வி? நீங்களே தானே தப்பு பண்றீங்க. எத்தனை சீட்ல நாங்க கரெக்ஷன் பண்ணி சொல்ல, அந்த தப்ப தானே நீங்க கரெக்ஷன் பண்ண சொல்லணும். அதைத்தான் வந்து கவர்னர் சொன்னதா அந்த பேட்டியில சொல்றாங்க. அதாவது இது மாதிரி பர்சன்டேஜ் சொல்றாங்க. பர்சன்டேஜ் இல்லைங்க, எத்தனை எம்எல்ஏ அந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்றாங்க. அதை கொண்டு போய் ஆளுநர் ஏன் கேட்கணும்னு கேக்குறாங்கல்ல. ஏங்க எத்தனை சீட்ல ஜெயிச்சுக்கிறோம் நீங்க சொன்னாதானங்க. இதெல்லாம் பேப்பர் பார்த்து வச்சு தெரியுமில்ல சார், ஆளுநருக்கு தெரியாதா சார்? ஆஹா, ஆளுநருக்கு தெரியும் அப்படின்றதுக்காக எல்லாம் கூப்பிட முடியாதுங்க. அதுதான் நான் சொன்னேன். பிரசன்டேஷன் மிஸ்டேக் நீங்க சொல்றது. அதைத்தான் சொல்லிட்டாரு அவரு. பர்சன்டேஜ் எனக்கு வேலைக்கு ஆகாது, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கவர்னர் மாளிகையில இருந்து. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இவங்க லிஸ்ட் கொடுக்கும் போதுதான் சொதப்பிட்டாங்க காங்கிரஸோட. காங்கிரஸுக்கு வந்து பதவி வெறி, எப்படியாவது நம்ம உள்ள போயானோம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கமால்ல உள்ள பொந்துக்கு நாங்க ஆட்சியில தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேரையும் சேர்த்து காங்கிரஸ் இருக்காங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு கவர்னர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா ஒரு கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றத காங்கிரஸ் கைட் பண்ணாத. இல்லைங்க இப்படி தரக்கூடாது, நீங்க இப்படிதான் தரணும், எங்களை சேர்த்தாதீங்க, நீங்க இப்படி இருக்கீங்க, இப்படிதான் நாங்க மெஜாரிட்டி இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்றனால அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லாதா? சொன்னா அவங்க கேட்பாங்களா? ஏன் அங்க செங்கோட்டையன் அவர்கள் இல்லையா? அவருக்கு தெரியாதா? அவர்கிட்ட யாரும் கேட்கலையா? இல்ல அவர் சொல்லி யாரும் கேட்கலையா? அவரு சொன்ன மாதிரி அவர் சொல்லி எனக்கு பதில் சொல்லுங்க. செங்கோட்டையன் அவர்கள் இருக்காருல்ல, எத்தனை தடவை எம்எல்ஏ ஆனவர், மந்திரியா இருந்தவர், எந்த காலத்துல இருந்து அவர் அரசியல்ல இருக்காரு. அவரை கேட்கணும்னு தோணலையா? இல்ல அவரா சொல்லலையா? இல்ல அவர் சொல்லியும் யாரும் கேட்கலையா? இல்ல அவரு சொல்றத கேட்கிற இடத்துலயே யாரும் இல்லையா? இல்ல அவரை யாருமே சொல்லவே விடலையா? அவருக்கு அங்க வாய்ஸே கிடையாதா? இவ்வளவு கேள்வி இன்னும் நாங்க கேட்டுன்னு இருப்போம். போதும், மூச்சு வாங்குது. வந்து அதிமுக ஆதரவு கொடுக்க கூடாதா அப்படின்னு நேத்து வரைக்கும் திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க காங்கிரஸ். அவங்க என்ன சொன்னாங்க? பாஜக அலைஸ் யாரும் வரக்கூடாதுன்னு கிரீஷ் சோடங்கர் சொல்லிக்கிறாரு. ஆமாங்க, நாங்க பாஜக அலையுங்க, நாங்க வரக்கூடாதுன்னு உங்கால் தாங்க சொன்னாரு. நாங்க எப்படிங்க ஆதரவு கொடுக்க முடியும்? இப்ப சொல்லுங்க ராம்ஸ், யார் மேல யார் வழிய போடுறது? அப்போ நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தோம். நீங்க வேணும்ட்டானா ஒரு சிம்பத்தி வேவ் கிரியேட் பண்றதுக்காக காங்கிரஸ் சேர்த்துக்கின்னு அவங்க வந்து இவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு